வெல்கம் டு ஷார்ட் ஃபுட் vlog गाइस நான் ஏன் இப்படி வச்சிருக்கோம்னா மூஞ்ச காட்ட மாட்டாரு அவர் இப்ப எடுத்தீங்க அவரு வேற எதுவும் இல்ல மச்சான் வண்டி எடு போலாம் ரெண்டு பிரியாணி நறுக்குது ரெண்டே பிரியாணி போறோம் வாங்கலாம் ஏன்னா அதுமே காசு இல்லப்பா போலாமா வந்திருக்க இடம் எங்கடா லொகேஷன் ஹோண்டா ஷோரூம் கீழ சீஷலுக்கு பக்கத்துல அது என்னது இது இதுக்கு பேரு பொட்லம் பிரியாணி நீ தேவையில்லாம பொட்லம் பிரியாணி சாப்பிடலாம்னு வந்திருக்கோம் guys மணி பத்தா எடுத்தா ஓட்டம் guys வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா guys ரொம்ப வருஷம் கழிச்சு என்ட்ரி கொடுத்திருக்கேன் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்திருக்காரு இவன்டா ஆமாடா இவன்டா எவன்டா ஒரு வருஷம் இல்லடா எத்தனை வருஷம் 7-8 மாசம் இருக்கும் ஏண்டி this is my school friend ஆர்ச்சரியில அவரு என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் அங்க பாருங்க அவரு ஆனா அவர் காட்ட மாட்டாரு மூஞ்ச இப்ப கேமராமேன் முதல்ல காமிச்சிரோம் அம்மாவோட ரெக்வெஸ்ட் இன்னைக்கு ஹாய் சொல்லு பாருங்க அம்மாக்கு ஆடியன்ஸ்க்கும் ஹாய் சொல்லிரு கவர்ச்சிகரமா வந்திருக்காப்ல நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி பொம்பளை சோக்கு இதான் ஏதோ ஓரளவுக்கு நான் பாக்குற மாதிரி இருக்கு மச்சான் கேக்க மாட்டானே இந்த சொல்ல கேக்கும் நீ என் பக்கத்துல தான்டா இருக்க. கேக்கும்டா இங்க கேக்குதுடா போறோம் என்னடா திடீர்னு கரிஸ்பாங்க அத யார் சொல்றா பத்தியா நீ எல்லாம் பேசாம அத பத்தி அத லட்டி நீங்க தெரிஞ்சுட்டானா ஒரு வாரத்துல பாரு யார் வேலையை கட்டி சரி போங்க போங்க பேசிட்டே நீங்க பசிக்கு போய் வாங்க ஏய் நீ என்ன பண்ணுகிற சாரி சார் மூணு வாங்கிருக்கேன் வாங்க என் காசு நான் வாங்க இல்ல ப்ரோ வாங்க வாங்க அலே மச்சானா வந்திருக்கான் இன்னைக்கு ஏ பண்ணுதான் ஏய் மடக்கு கைய ஆர்த்தி கிஸ்தினா கைய வச்சிடுவேன் மச்சான் வேண்டாம் உனக்கு அங்க நிறைய வாக்குவாதம் வந்திருக்கு கவனிக்கு கண்டிப்பா நீ ஆர்சிபி வின் பண்ணுவோம் சிஎஸ்கே தான்டா பண்ணி நியாயமா ஓ இது பார்த்தா தையலையா பொட்டலாம் அன்பா இந்தாங்கடா எடுக்கலாம் எடுத்துதான்டா இருக்கோம் நாங்க லைவ் எடுத்துருவோம் இது யார் சாப்பிட்டது இது நீ சாப்பிட்டதா அது என்ன பறக்கான அது வாங்கியாச்சு சுட சுட பிரியாணி எங்க கேங் இங்க தான் இது 65 வேற வந்து வாங்கிட்டோம் சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்க ரிவ்யூ சொல்றோம் கேளு கட் பண்ணி வை பேசுமா வேண்டா இந்த மாதிரி இந்த கை இப்படி இருக்கு गाइस ஆஸ்கட்ரியா பிரியாணி ஆஹா என்னடா அட கேஸ் அடியில ஒண்ணு அடியில என்னடா பிரியாணி எப்பறா இது நியாயமா ப்ரோ சொன்னாரு எங்க எவரு இங்க வாங்க ரிவ்யூ முடியவா நாங்க எத்தனை பிரியாணி காலியாயிரும் பிரியாணியே முடியல பிரியாணி இருக்காது அப்புறமா பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டனே நான் நேரே போய்ட்ட போமா ட்ரை பண்ணலாம் ஒரு பிக் பைட் போயிடலாமா விட்டாம நீ நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சோறு சரி ஓகேவா தண்ணி ரெடியாடா எல்லாம் பிக் பைட் போயிடலாமா சொன்ன மாதிரி பண்ணு மச்சான் நானும் நீ அதுல கொஞ்சம் எடுத்துக்கோ சாப்பாடு இந்த அப்படி கொஞ்சம் ரைஸ் ப்ளீஸ் வேணாம் வச்சுக்க கொஞ்சம் ரைஸ் ரைஸ் எடுத்துப்பா கொஞ்சம் முட்டை இங்க வைக்கிறேன் இந்த ரைத்தா இந்த சிக்கன் கொஞ்சம் ரைத்தா கொஞ்சம் 65 எனக்கு ரைட்டா மசினே கொஞ்சம் ரைத்தா ரொம்ப டெம்ட் ஆகுதுடா சொல்ல கொஞ்சம் கத்திரிக்காய் சட்னி பிச்சு வைங்க ஏய் சிச்சஸ் அடியாம போக கூடாது இப்ப எலும்புடா பத்ரி வாடா சீர வாடா என்னடா முடி என்னடா ப்ளீஸ் தேன்றீங்க ஒரு ஃபைட் போய்டான் சுரண்டறான் நான் அது பேசிட்டு இருக்கற கேப்ல பிக் ஃபைட் போயிட்டாங்க எஸ் நான் ஜூமிங் பண்ணிட்டேன் யார் பண்ணுவீங்க ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. குவாண்டிட்டி ஆனா வெயிட் கொட்டுது ஆனா இதோ சுட பிரியாணி இவன் சன்னிதா திண்டே இருக்கறான் ஏன் மூணு நல்லா இருக்குடா பிரியாணி ஊட்டியாச்சு விட்டீங்களா பக்கத்து பாத்துனாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு விஷயம் நான் ஊட்ட போறேன் ஆமாட்டா அல்டிமேட்டா
இவன் பார்த்தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி. வர மாதிரி இல்ல. என்னங்க ரொம்ப கோசாவா என்னடா பொம்பளை பக்கம் பண்ணுறாரு. அவன் அப்பதான் காட்டுவான். கம்மியாகுது வந்ததுக்கு வருத்தான பிரியாணி. வந்ததுக்கு தெரிஞ்சதுக்கு வந்ததுக்கு வருத்துதான். கல்யாண பிரியாணி மாதிரி இருக்குதா? சத்தியமா கல்யாண பிரியாணி மாதிரி இருக்குது. அவர்தான் அப்படியே அந்த வெங்காயம் கூடிய மட்டும் எடுத்துருவாங்க. என்னடா அடி வந்து மெய் மறந்துட்டான்டா மச்சான். அடி வந்து மயம் மருந்து சாப்பாடுக்குள்ளே போயிட்டான். சிக்கன் 65 மட்டும் கொஞ்சம் காரம் பிடிக்காதவங்க பார்க்கிங் பிரச்சனை மட்டும் இருக்கு நம்ம கிட்ட. ஏன்டா வந்து வண்டி நிறுத்திட்டு எடுக்க சொல்றாங்க. இப்ப யாரோ ஒருத்தவங்க வண்டி எடுக்கிறாங்களா? யாரோ ஒருத்தன் வந்து நம்ம யாரோ வண்டி எடுக்கிறாங்கப்பா, அதான் நம்ம வண்டி எடுக்க சொல்றாங்க. யார் போயிருக்காங்க? ஹரிராஜன் என் நண்பன் போயிருக்காரு. சீஷலுக்கு பக்கத்துல. இப்ப இங்க இருக்கு. மச்சான் பயங்கரமா ப்ரொமோஷன் பண்றானே. நான் ப்ரொமோஷனுக்கு வரலையே. இது ப்ரொமோஷன் கிடையாது கைஸ். நாங்க சும்மா அப்படியே தேடினே வந்தோம். 12வது நாங்க வந்து எங்க சுத்துறோம் தெரியாம எப்படி போய் பேசுறாங்க. கேனப் ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சேன். பண்ணிருக்கானா? இல்லம்மா போன் எடுக்கும். இல்லடா சாப்பிடு நீ சாப்பிடு. நோ முத்துனா கைஸ் ஏதோ சம்பவம் ஆயிருக்கு. பார்க்கிங் பிரச்சனை. நீங்க அதை நாக் அவுட் பண்ணிட்டீங்க. நான் முடிச்சுட்டு வரேன். என்னடா சாப்பிட்டு பேசிக்க மாட்டீங்க. என்னடா என்னாச்சு? ஆக்டிவாவா? என்னடா தினம் பரபரப்பா பாக்குறீங்க. இருக்கடா சாப்பிடா வந்தோம். நம்ம வண்டி தான் பிரச்சனை ஆச்சா? நம்ம வண்டி தான் பிரச்சனைங்க. அதாவது கரெக்டா அது கேட்டு போறாரு. வந்துட்டாங்களா? பசங்க போயிட்டாங்க. ஸ்வீட்டா பிரச்சனை? நீ காட்ட வேண்டியது நான் அட்வொகேட் போறேன். ஒன்னும் கிடையாது எடுத்து போடு. எப்பா சும்மா அவன் ஏதாவது பேசிடுவான் கம்முனு இரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. விஷால் நீ எங்க போயிருந்த? விஷால் நீ எங்க போயிருந்த? ஆடியன்ஸ் தேடிட்டே இருந்தாங்க. விஷாலுங்க விஷாலுங்க விசாலுங்க 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 அப்படிதான் மச்சான். என்னடா காமிடா. ஜான் வந்தான். மந்தத்தை சொன்னேன். ஜான் சின்னது ஜான் மறந்துட்டான். காணா போயிட்டான். நான் பொடியை தூவினேன், மந்திரத்தை சொன்னேன், சின்னதாயிட்டான். ஏய் சூப்பர்ரா. அப்படி நம்ம வந்து டைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராசி தான் இருக்கணும். ஃபுல்லா 7:30 இருக்குங்க. எங்க இருந்து இதுல நல்ல ராசி இருக்கும்? 7:30 மணி 7:00. ஏய் 7:30 வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரேட்டிங் கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து. பைக்கு எவ்வளோ? நான் பிரியாணிக்கு வந்துட்டு 5க்கு வந்துட்டு பிரியாணிக்கு மட்டும் 4.8 கொடுப்பேன். ஏன்னா எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரியாணிக்கு மட்டும் 4.5. 1 காமெடி அப்படி போடு. காமெடி. 1.2 மனுஷன்டா நீ. மனுஷன் 100. சாரி பிரெட் ரைடா சூப்பர் தான். அதுக்கு நீ இது என்ன மச்சான் வேலை உள்ள இது. கடைசியில வந்துட்டு பிரெட் பத்ரி மம்மி பத்ரிய காட்ட சொல்லி கேமரா கேட்டுனே இருந்தாங்க. பத்ரி மம்மி இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்குன்னு சமர்ப்பணம். பத்ரிய ஃபுல்லா காட்டுறான். வளைச்சே வச்சு காட்டான். அவனை அப்போ பாட்டு மாதிரி காட்டுறான். இது முன்னாடி சொல்லுடா. இவன் மூஞ்சிக்கு வந்து அது வேணாம். அப்படி இல்லையா? யாரு பெல்லருவா இருக்குறாங்க. எவ்வளவு எவ்வளவு எடுத்துட்டேங்க. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தா அதுவும் சீ அதுவா அப்படிதான் போறான். கக்கியாச்சா என்ன வன்மம் வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். நான் அச்சுவனா இவனை. டேய் இவன மரியாதை இங்க பாடுறா. ஃபுல்லா சொட்டுதுடா. செம்ம நெய். ஏங்க இந்த பாருங்க நெய் பாருங்க. ஏங்க நெய் ஊத்தல அதுக்கு இப்படியா ஊத்துவீங்க? சொட்ட சொட்ட சொன்ன ஐயா என்ன ப்ரோ நான் ஒருட்ட கேப்பேன்டா. ஐயா என்னன்னு தெரியல மச்சான். நெய் என்னடா? நெய்டா. நெய் நெய் எண்ணெய் பிரிஞ்சு வராது. நெய் தான். பையன் புஷ்டான். பையன் முட்டா எல்லாம் டெக்னாலஜி. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பத்ரி வாங்க. அப்பா பத்ரி பத்ரி
டேய் டேய் என்னாச்சு டேய் சிக்கன் போட வாங்கிடுவோம் சாப்பிடலையா நீ சாப்பிடலையா போட்டு வச்சிருக்காங்களா ஓ அது ஆறலையா அவனுக்கு ஆனா ஃபுட் வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல ஏன் வேஸ்ட் பண்றாங்க அவர் யாரு என்ன நிக்கிறாரு கொஞ்சம் வாங்கல இல்ல யாரோ யார பத்த புள்ளைய நிக்கிறீங்களே இல்ல இல்ல முந்தி ஏ பாவண்டா இவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது இலகாரமா இருக்குதா இந்த வண்டி ஆடுச்சுல்ல சரி, எனக்கு தான் பாலையா பவர் வந்து போல நான் நினைக்கிறேன் பிரியாணி சாப்பிட்டேன்னு பவர்லாம் வருது என்னடா ஒரு வேலை டைம் ஒரு வீடு சத்தியமா அவன் இப்பதானே நம்மள காட்டுறான் நான் கேமரா நம்ம பக்கம் இருக்கேன்னு இப்பதான் பாக்குறேன் பத்ரி கேமரா மணி வந்து 10:30 இது எங்க போடணும் ஃபுட் வேணா போடலாம் என்னடா பண்ற என்ன தனியா கமிஷன் வாங்கிட்டியா சாப்பிக்க என்ன தனி கமிஷனா உனக்கு மட்டும் யூடியூப் சேனல் பேரை சொல்லி காசு வாங்கி சாப்பிடுறாங்க சாப்பிட்டாங்க தனியா எடுத்து சாப்பிடுங்க இப்பதான் பாக்குறேன் இந்த பொட்டத்தையே ஒரு 10 நிமிஷம் ஒருத்தர காணல நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனீங்க கைக்கு ஏதோ இடம் வச்சிருக்காங்க பக்கா ரெண்டுமே நல்லா இருக்கு மேல இலைய எடுத்துட்டு வீட்டுல குட்டி எங்க போகுது பாரு இலைய எடுத்துட்டு பிளாஸ்டிக்ல போட்டு ஏதோ ரெண்டு பொம்மை வச்சு புரியல அத போட்டு மச்சான் திருந்தல திருந்தல மச்சான் என்ன மாமா அவன் திருந்தல மாமா அவன் இன்னும் திருந்தல மாமா திருந்தல மாமா அவன் புறா இது துடுப்பு மாதிரி தள்ளி விடுற தண்ணியில மச்சான் நீ 8 மாசம் கழிச்சு வர்றதுக்கு உன்னால என்ன பேச முடியுமோ அதை பேசி நிறுத்திக்க கூடாது பொம்மை கிட்டி கொடுக்குறான் ப்ரோ அந்த பையன் கிட்டி கொடுக்குறான் ப்ரோ அதுக்கப்புறம் எப்ப பாப்பணும் இவனை எப்ப பாப்போம் இதுக்கப்புறம் வர வர இது எங்கெல்லாம் தெரியாதுப்பா நீ வர தம்பி ஏன்னா அம்மா நான் பேசிக்கிறேன் நல்லபடியா வந்துட்டோம் நல்லபடியா சாப்பிட்டோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு மணி 10:30 பக்கத்துல என்ன கொஞ்சம் நல்ல வேளை நாங்க சீக்கிரம் வந்துட்டோம் கைஸ் நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டோம் சீக்கிரம் என்ன சீக்கிரம் கிடைக்கும் இல்லன்னா கியூல தான் நிக்கிறோம் அங்க கியூ நிக்கிறாங்க ஏய் விடுஞ்ச கேட்கணுமாப்பா மைக்க வேற தட்டி விட்டான் எங்க அவன் எப்படி சார் நீங்க வாங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க அடிக்கலாம் மாட்டேன் வாங்க கைஸ் கரெக்டா வீடியோ முடிச்சிடலாம் ஏன்னா ரொம்ப துடிச்சிட்டு இருக்கான் அதனால வீடியோ வீடியோ முடிச்சிட்டு இந்த கடை கரெக்டா எங்க இருக்குனாக்கா சீஷலுக்கு பக்கத்துல ஹோண்டா ஷோரூம் இருக்குல்ல அது கீழே வந்து பொட்லம் பிரியாணி இருக்கு வாங்க மஸ்ட் ட்ரை பிளேஸ் தான் அவங்க வந்து இப்ப நெக்ஸ்ட் மட்டன் பிரியாணி போடுறாங்க பண்றாங்க அதுவும் நாங்க வந்து உங்களை காட்டுறோம் அது போட்டோனே கால் பண்ண சொல்லுப்பா அவரை லைவா எப்படி இருக்கு சாப்பிட்டு போது உங்களுக்கு ஆமா அதுமா நீங்க வந்து அதை ட்ரை பண்ணுங்க இப்ப சிக்கன் பிரியாணி மஸ்ட் ட்ரை கைஸ் ஆமா செம்மையா இருந்துச்சு மீண்டும் ஒரு புதிய என்ன இல்ல அவனுக்கு அது ஓகே அவனுக்கு அது ஒண்ணுங்கிறான் ஓகே உனக்கு அது ஓகே ஆவரேஜா தான் இருந்துச்சு எங்க ஆவரேஜ் என்னவா அவனுக்கு ஆவரேஜும் கீழே தான் உனக்கு எவ்வளவு திருந்த மாட்டேன் திரும்ப பிரியாணி காலி போட்டாங்க நான் மொத்தமா எவ்வளவு சாப்பிட்டேன் ஆமா ஹாஃப் பிரியாணி எடுப்பேங்க நான் ரெண்டு பேரும் அடிப்பேன் எந்துல இருந்து இவன்ல இருந்து இவர்ல இருந்து அது மாறி போய் கை விடுனே ஆமா ஆமா நான் வந்து யார்கிட்டயே கொடுத்தேன் யார்கிட்ட நான் சாப்பிட்டது ஒரே ரொம்ப அனுபவிச்ச போயிட்டான் உள்ள போயிட்டான் யாருன்னா கேமராமேன் சாப்பிட மாட்டான் இல்ல இல்ல அவனுக்கு நல்லா இருக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு இல்ல அவன் யோசிப்பான் அவன் யோசிக்கிறான் ஏண்டா பிரெட் அல்வாவோ சிக்கன் இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா பாவம் நார்மலா எங்கேயுமே சாப்பிட மாட்டேன் சாப்பிடவே மாட்டான் கட்டுறான் பையன் உட்காந்து சாப்பிடுறேன் அப்ப பக்காவா இருக்கு டேஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்க சோ இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது ஷார்ட் டீம் vlog and team உங்களிடம் விடைபெறுவது ஏய் வண்டி